சேனல் வாங்கு. நான் காணும் கனா நீயா வாங்கு நம்ம காட்டும் சேனல். நம்ம காட்டும் சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஐயோ, அம்மா வேற கத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? இவ்வளோ வேற எழுப்பணுமே. சரி போவோம். ஏம்மா சின்ன பொண்ணு, ஏன் தெரியுமா அம்மா கூப்பிட்றாங்க? ஐயோ பாவம், நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காளே, எழுப்புனா நீ வேற திட்டுவாளே. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. யாரு காலையிலே? எனக்கு கேக் வேணும். கேக் இல்லைனால பரவாயில்ல, சிக்கன் பிரியாணி அது கொடுங்க. எனக்கு சிக்கன் வேணும். சிக்கன் கொடுங்கடி. ஏய் வசந்தி, தூக்கிட்டு போவாங்க, சிக்கன் கொடுங்கடி. சிக்கனா? ஏய் சின்ன பொண்ணு ஏந்திரி, கனவுல உளறிட்டு இருக்காத. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு ஏந்திரிமா. சின்ன பொண்ணு, எப்பப்பா ஒரு தூக்கமே நிம்மதியா இல்லப்பா அந்த வீட்ல. காலையானா அந்த கிளவி கத்த ஆரம்பிச்சிடுறா. கிளவிங்க பயந்துக்கிட்டு நீங்க வேற என்ன எழுப்புறீங்க? ஒரு மனுஷன் தூங்க கூடமா கூடாது? தூங்கலாமா? அதுக்குன்னு 9 மணி வரைக்கும் தூங்க கூடாது. திறந்துட்டேன், கையெடுங்க முதல்ல. ஏன் நான் கை வைக்க கூடாதா? காலையிடு, சும்மா அந்த பக்கம் போங்க. இல்லைன்னா அத்தை கிளவி நேற்றுக்கே சொன்னிச்சுல்ல, நான் என்ன பல்லு விளக்கல, பல்லு வேற போய் விளக்கணும். ரொம்ப முக்கியமான வேலைமா, போய் அலமாரில் செய். அந்த கண்ணாடியை தான் கலட்டன் சின்ன பொண்ணு. ரொம்ப தான் வர வர நம்ம கண்ணாடிக்கு இருக்க மரியாதை கூட நமக்கு இல்லை. கண்ணாடி கண்ணாடி தான். குட் மார்னிங் அத்தை கிழவி. அத்தை கிழவி இன்னும் 9 மணியே ஆகல. சரி முட்டி, அதெல்லாம் இருக்கட்டும். நேற்றுக்கு டயர்டாக இருப்பீங்கன்னு நான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். சீக்கிரம் சாப்பிடுவாங்க எல்லாரும். சரி அத்தை கிழவி. பா, வாசனையே மணமணக்குதே. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். போய் மேலே பல்ல வளர்க்கு. என்னது பல்ல வளர்க்கவா? அத்தை கிழவி நீ சொன்னதுனால இன்னைக்கு எழுந்த உடனே முதல் வேலை அதை தான் பண்ணேன். வேணா வந்து மறுபடியும் உன்கிட்ட வந்து பேசி கேட்டவா? என்னடா என் கிட்ட வந்து பேச போறியா? அம்மா தாயே வேணாமா, ஆளை விட்டுரு. என்ன அத்தை கிழவி, அதான் பல்ல வளர்க்கிட்டேன்னு சொல்றேன்ல. சரி சரி, போய் கிச்சானியும் அவனையும் சாப்பிட அழைச்சிட்டு வா. சாப்பிடுங்க எல்லாம், நல்லா சாப்பிட்டு கிளம்புங்க சீக்கிரம். சரி அத்தை கிழவி. அப்பா என்ன வேணா சொல்லு, அத்தை கிழவியோட கைப்பக்கத்தை அடிச்சிக்கவே முடியாது. ஆமா சின்ன பொண்ணு, இன்னைக்கு காஃபி செம்ம சூப்பர். என்னடா கிச்சா எப்படி இருக்கு? உங்க அம்மா கை பக்குவோம், நம்ம எல்லாம் கையை நக்குவோம். சும்மா இருற. அத்தை கிழவி, உனக்கு நீ வம்பளுக்குலனா சும்மா இருக்காதே. என் பையன் ஆசைப்படுறான், நான் ஒரு நாள் செஞ்சு கொடுக்கவா? அம்மா சாமி, தயவு செய்து அப்படி எதுவும் செஞ்சிடாதம்மா, பொருளை தான் வேஸ்ட்டு. உனக்காகவே நான் போய் கத்துக்கிட்டு வரேன் அத்தை கிழவி. சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் பரிமாறு. என்ன சாப்பாடு இன்னைக்கு? சிக்கனா மட்டனா? என்னது சிக்கனா மட்டனா? ஆமா அத்தை கிழவி, வீக்கெண்ட்ல. அது வீங்கனையண்டா வீங்கானையண்டா, கறிக்காயெல்லாம் இந்த ஒரு மாசத்துக்கு கிடையாது. சின்ன பொண்ணு மறந்துட்டியா? இது புரட்டாசி மாசம். வெஜ் வயிற்றுக்கு சேரானா? சாப்பிட்றீ வேணா? சரி சரிம்மா, என்னம்மா சாப்பாடு இன்னைக்கு செஞ்சிருக்க? பாவக்காய் பொரியல் பண்ணிட்டேன், பாவக்காய் புளிக்குழம்பு சாம்பார் மாதிரி வச்சுட்டேன், பாவக்காய் ஃப்ரை வச்சுட்டேன். அவ்வளோதாண்டி. அம்மா என்னம்மா சொல்ற? உனக்கு வேற தாயே கிடைக்கலையா? ஏன் இப்படி இன்னைக்கு முதல் ஆளே பாவக்காவை போட்டு கொள்ற? அதெல்லாம் சாப்பிடலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பாவக்காய் பொரியல்லாம் சாப்பிட மாட்டேன்னா பாவக்காய் ஃப்ரையாக பண்ணி வச்சிருக்கேன்,
செஞ்சதே சாப்பிடலாம்டா. என்னடா கிச்சா இது நமக்கு வந்த சோதனை. சரி விடு, இதைத்தான் சாப்பிட்டாலும் இன்னும் அத்தை கிழவி இன்னும் இந்த 30 நாளைக்கு என்னென்ன ஷெட்யூல் வச்சிருக்காளோ தெரியலையே. சரி நல்லா தான் வச்சிருக்கேன். புளிக்குழம்பு ஊற்றிட்டாங்க, ரசமும் வச்சிருக்கேன். ரசம் பாவக்காய் பொரியல் செஞ்சுட்டாங்க. இல்லைன்னா ஊருக்கார தெரியும் சாப்பிடு. உனக்குலாம் நல்லதே சாப்பிட தெரியாதே. சரி சரி அத்தை கிழவி, அப்ப எனக்கு இந்த 30 நாளா அந்த ரசமும் ஊறுகாயும் தான் போல. சரி அதெல்லாம் கிடையாது. ரசமும் பாவக்காவும் எடுத்துக்கோ, நல்லது வயிற்றுக்கு. நல்லதை சாப்பிடணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாள்.